அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறைகை விரி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நவராத்திரி மற்றும் குடும்ப விசேஷங்களுக்கு வந்து போகிற உறவினர்களுக்கு கொடுக்குறதுக்காக ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ் தான் சொல்லியிருக்கேன். இதில் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம கொடுக்கலாம், ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த க்ரியேட்டிவிட்டி என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி கிடையாது. டயாஸ் ஹேண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து பார்த்து செஞ்சேன். அவங்க நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். தேங்க்ஸ் டு டயாஸ் ஹேண்ட் ஒர்க். இப்போ இந்த வீடியோவை எப்படி போடலாங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வெற்றிலை வடிவில் நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கட்டு ஒயர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த ஒயரே இது போதுமானது. எப்படி ஒயர் வெட்டணுங்கிறத காட்டுறேன் வாங்க. இந்த ட்ரே பண்ணுறதுக்கு தேவையான ஒயரை நம்ம வெட்டி வச்சுருக்கோம். 3 அடி நீளத்தில் 3 ஒயர் மட்டும் வெட்டிக்குங்க. 2 அடி நீளத்தில் 6 ஒயர் நம்ம வெட்டி எடுத்திருக்கோம். இது எப்படி பின்னாலும் நீங்கள் ஒரு சைடாக பின்னுறதுனால கொஞ்சம் ஒயர் வேஸ்டேஜ் தான் ஆகும். குழப்பக்கூடாது அப்படின்னால இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் எடுத்திருக்கேன். போட்டு பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கிறது 9 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு 25 சென்டிமீட்டர் மட்டும் சைடு வால்க்கு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயரை மடித்து வச்சுக்கோங்க. எப்பவும் போடுற பேசிக் ஒயர் நாட்டு தான். இப்போ நம்ம 2 அடியில் 6 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஒயரை எடுத்துக்குங்க. எடுத்து இப்படி 2ஆக சரிசமமாக மடிச்சுக்குங்க. மடித்து சென்டர் பகுதியை வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் மேலே இப்படி லூப் வச்சு வைங்க. வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதி எடுத்து மேலே வைங்க. இந்த பள்ளமான பகுதி எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா நம்மளுக்கு பேசிக் ஸ்கொயர் நாட்டு வந்துடும். ஸ்கொயர் நாட் போடுவது எப்படி அப்படின்னே தனியாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. போட தெரிஞ்சவங்க அப்படியே வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்மளுக்கு சரியாக இருக்குது. இப்போ அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும். 2 அடியில் வெட்டி வச்சுருக்கிற ஒயரில் 3 ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஒயரையும் சமமாக மடிச்சுக்கணும். மடித்து ரன்னிங் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஒரு பக்கமாக நம்மளுக்கு ஒயர் அதிகமாகிடுச்சுன்னா முடிக்கும்போது நல்லா ஃபினிஷிங் வராது. இப்போ நம்ம 2வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இதையும் நீங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துக்கணும். அடுத்து 3வது ஒயர் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 3 ஒயரும் நம்ம 2 அடி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம 2 அடி வெட்டி இருந்த ஒயர் 6 ஒயர் வெட்டியிருந்தோம். அதில் 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 3 அடியில் வெட்டி வச்சுருந்த பாருங்க, அந்த ஒயர் 3ஐயும் எடுத்துக்கங்க. எடுத்து வரிசையாக அதே மாதிரி 2ஆக மடித்து ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மெஷர்மெண்ட் மாறும், விட்டு பின்னுறதெல்லாம் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ தான், பொறுமையாக பாருங்கள். இப்போ 3 அடி ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த 9 ஒயரையும் 2 அடி ஒயர் 3, 3 அடி ஒயர் 3, மறுபடியும் 2 அடி ஒயர் 3 இந்த மாதிரி வச்சு பின்னிட்டோம். இப்போ இந்த சைடில் விட்டுருக்கோம் பாருங்கள் 25 சென்டிமீட்டர் ஒயரு. அதே அளவு வச்சு இந்த ஒயரையும் நம்ம வெட்டி விட்டுடலாம். சைடு வாளுக்கு நமக்கு 25 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இப்போது எப்பவும் போடுற பேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலையும் கீழையும் ஒட்டுக்காக வளர்த்து கொண்டு வருவோம். ஆனால் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பக்கமாக தான் வளர்த்து கொண்டு வர போகிறோம். அதனால கீழ்ப்பக்கம் பின்னக்கூடாது. மேல் பக்கம் பாருங்கள், அதே சைடு வால் மெஷர்மெண்ட் வச்சு இன்னும் 2 லைன் மேல் பக்கம் போடுங்க. ரெண்டு லைன் போட்டு பார்க்கலாம். கீழ்ப்பக்கம் பின்னக்கூடாது. உங்களுக்கு அடையாளம் செய்யறதுக்காக கீழ்ப்பக்கத்தில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. இந்த பக்கத்தை பின்னக்கூடாது. மேல் பக்கமாக ஒரு பக்கமாக இதே மாதிரி 9 லைன் பின்னல் வச்சு 3 லைன் போட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் லைனு. கீழே பின்னிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம். இப்போ மேல் பக்கம் இது ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு, இந்த 3 லைன் நம்ம போட்டுட்டோம். ஒரு பக்கமாக மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இதில் 9 பின்னல் இருக்கும். நம்ம 9 பின்னலையும் பின்ன மாட்டோம். சைடில் 2 சைட்லேயும் ஒவ்வொரு நாட்டு விட்டுறணும். அதுக்கு நீங்கள் சைடு வால் எப்பவும் விடுற மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு மடக்கிட்டு இப்போது இந்த லாஸ்ட்டு நாட்டில் பின்னக்கூடாது. 2வது நாட்டிலேருந்து பின்ன ஆரம்பிக்கணும். நம்ம வெற்றி வடிவம் வரத்துக்காக நம்ம ஒரு நாட்டை விடுறோம். இப்போ 2வது நாட்டிலேருந்து பின்ன ஆரம்பிங்க.
பின்ன ஆரம்பித்து இந்த கடைசி நாட்டை பின்னக்கூடாது. இடையில் இருக்கிற 7 நாட்டை மட்டும் பின்ன போகிறோம். இப்போ நம்ம சைடில் வந்து ஒரு நாட் விட்டுட்டு பின்ன ஆரம்பித்தோம். அதே மாதிரி இந்த கடைசியில் இருக்கிற நாட்டை பின்னக்கூடாது. பின்னாமல் சைடு வால் ஒயரை வச்சு அளவு வச்சு அதே அளவு வெட்டிடுங்க. இப்போ வெட்டிட்டோம். அடுத்த லைனும் மேல் பக்கம் தான் பின்ன போகிறோம். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் 7 நாட் பின்னிருக்கோமா, அடுத்த லைனில் 5 நாட் தான் பின்னுவோம். இப்போ பாருங்கள், இந்த 7 நாட்டில் இந்த ஃபஸ்ட் நாட்டையும் விட்டுருணும். 2வது நாட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த லைனில் நம்மளுக்கு 5 நாட் கிடைக்கும். அஞ்சு நாட் பின்னிட்டு அதே மாதிரி ஒயரை வெட்டணும். 5 நாட் பின்னிட்டு காட்டுறேன். இப்போது இந்த லைனில் நம்ம இந்த லாஸ்ட்லேயும் ஒவ்வொரு நாட் விட்டது போக நம்மளுக்கு 5 நாட் கிடச்சிருக்கு. இப்போது என்ன பண்ணுங்கன்னா, சைடு வாலுக்கான ஒயரை விட்டுட்டு வெட்டிடுங்க. வெட்டிட்டு இனிமேல் இந்த பக்கம் பின்ன வேண்டியது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த முடிச்சு அவுத்து விட்ருங்க. இனிமேல் வரது வந்து நம்ம மேல் நோக்கி தான், மேல் பக்கம் தான் பின்ன போகிறோம். அதாவது ஆப்போசிட் சைடில். இந்த பக்கம் பின்னது முடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம முடிச்சு போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பின்னிருக்கனால நமக்கு அடையாளம் தெரியும். இப்போ மேல் பக்கம் எப்படி ஆரம்பிக்கலான்னு பாருங்கள். மேலேயும் இப்போ இந்த 3 லைன்லேயும் 9 நாட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சைடு வால் அளவுக்கு அதே அளவு விட்டுட்டு இந்த இடத்துல 7 நாட்டாக 3 லைன் பின்னணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுருங்க. 2வது நாட்டில் ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து நீங்கள் 7 நாட் வர மாதிரி 3 லைன் பின்னணும். இதே மாதிரி ஆரம்பிங்க. அந்த சைடில் போய் ஒயரை விட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி 3 லைன் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ சென்ட்ரல் லைன்லேருந்து நம்ம மேலே 7 வச்சு 3 லைன் பின்னிட்டோம். இந்த கார்னர் நாட்டையும் விட்டுட்டு இப்போ 3 லைன் பின்னிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த அதே மெஷர்மெண்ட் சைடு வால் மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்போ இதில் ஃபஸ்ட் நாட்டை விட்டுடணும். அதாவது 7 நாட் இருக்குது பாருங்கள். இதில் இந்த ஃபஸ்ட் நாட்டையும் விட்டுட்டு 5 நாட் மட்டும் பின்னணும். இந்த லைனில் இந்த மாதிரி 5 நாட் வர மாதிரி 2 லைன் பின்னிக்கிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு லைன் போடுங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 7 நாட்டில் 1 2 3 லைன் பின்னிட்டோம். அடுத்து 5 நாட்டில் 2 லைன் பின்னிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த 5 நாட் இருக்கிற லைன்லேருந்து ஒரு நாட்டை குறைச்சிக்கிட்டு இந்த லைனில் வந்து நம்மளுக்கு 3 நாட் மட்டும் கிடைக்கும். இந்த சென்டரில் இருக்க 3 நாட் மட்டும் பின்னுங்க. இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பின்னுறது வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே பின்னிடலாம். இந்த மாதிரி எண்ணிக்கை வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லைனில் நீங்கள் 3 நாட் போட்டுருவீங்க. இப்போ நம்ம 3 நாட் போட்டு அதே மாதிரி ஒயரை அளவு வச்சு வெட்டிடுங்க. இப்போ அடுத்த லைனில் நம்மளுக்கு சிங்கிள் நாட் மட்டும் தேவை. இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு நாட்டு, அந்த பக்கம் ஒரு நாட் விட்டுருங்க. விட்டுட்டு சென்டரில் இருக்க சிங்கிள் நாட்டை மட்டும் பின்னுங்க. சிங்கிள் நாட்டை பின்னிட்டு சைடு வாலுக்கு அதே மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு வெட்டிடுங்க. இதோட இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேஸ்மெண்ட் லைன் முடிஞ்சிருச்சு. 9ல் 3 லைன் பின்னிருக்கோம். இந்த பக்கம் 7 5 பின்னிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 3 லைனும் 5 2 லைனும் 3ல் ஒரு லைனும் 1ல் ஒரு லைனும் மொத்தம் பேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மேலே ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி பின்னிட்டு வரணும் அப்படிங்கிறத காட்டுறேன் நான். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இதழுடைய பேஸ் பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு மேலே சைடு வால் வளர்த்து கொண்டு வர போகிறோம். எந்த இடத்துல வேணால் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 5 ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். எப்பவும் போல தான் சொருகிறதுக்கு மட்டும் ஒரு 3-4 ஒயர் விட்டுட்டு மடக்கிக்கிங்க. எந்த இடத்துல வேணால் ஆரம்பிக்கலாம். நான் 2வது நாட்டில் ஆரம்பிக்கிறேன். நம்ம மொத்தமாக 5 லைன் தான் மேல் லைன் பின்ன போகிறோம். இப்படி வச்சுக்கிட்டு எப்பவும் பின்னுற மாதிரி தான். இதில் எந்த ஒயரையும் விட்டுறாமல் அப்படி சுற்றி வரதான் எடுத்துகிட்டு வரணும்.
இதுக்கு முன்னாடியே நான் மினி பவுல் ஒன்று போட்டிருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி தான் நம்ம ஒயர் குறைச்சி நீட்டி தான் செஞ்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கனாலும் இது உங்களுக்கு நல்லா புரியும். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இப்போ பாருங்கள், நேராக வந்த லைன் பின்னிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் போகிற ஒயரை பின்னணும். எப்போவும் நம்ம முடக்கு திருப்பவும் பாருங்கள், அந்த மாதிரி தான். எந்த ஒயரையும் விட்டுறாமல் சுற்றியும் பின்னணும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஐங்கோணமாக ஓட்டை கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஐங்கோணம் ஓட்டை கிடைக்கும். இந்த மாதிரி முழுக்க சுற்றி வளர்த்தி எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே வாங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த இடத்துல துண்டு ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயர் ஆரம்பித்தோம். சுற்றி வர பின்னி எடுத்துக்கிட்டு ஒரு லைன் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம அடுத்த லைன் வளர்த்து கொண்டு போக போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் லைனுடைய முதல் நாட்டை மேலே போகிற ஒயரை கீழ் நோக்கி தள்ளுங்க. தள்ளினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லூஸ் கிடைக்கும். இந்த ஒயரை மேல் நோக்கி தள்ளும்போது நம்ம பின்னின நாட்டினுடைய லூப் மேலே வந்திருக்கும். இப்போது ரன்னிங் ஒயரை இடது கையால் மடக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த எடுத்து விட்டுருக்கிற லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம எடுத்து விட்ட பிடல் வந்து உள்ளே அடக்கமாக ஆயிரும். எல்லா ஒயரையும் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்மளுடைய ஏணிப்படி முடிச்ச லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதன் மூலம் நம்மளுக்கு வந்து எந்த லைனில் ஆரம்பித்தோம் எப்படி முடித்தோங்கிறது தெரியாமல் படிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 4 லைன், மொத்தமாக நம்ம 5 லைன் தான் போடணும். ஒரு லைன் பின்னிட்டோம், இன்னும் 4 லைனு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்ட லைன்லேயே அடுத்த பின்னால் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்து நாட்டில் ரன்னிங் வேறு மேலே கொண்டு வந்து நாட் போட போகிறீங்க. இந்த மாதிரி மொத்தமாக 5 லைன் பின்னி முடிச்சுட்டு 5ஆவது லைன் முடியும் போது இன்னொரு முறை ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன். அது வரைக்கும் பின்னி எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இப்போது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஆரம்பித்து 5 லைன் பின்னிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 லைன் பின்னிட்டோம். இப்போ மீண்டும் இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இதற்கு முந்தின லைனுடைய ஃபஸ்ட்டு நாட்டை எடுத்துக்கணும். எடுத்து அதில் மேலே போகிற ஒயரை பின்பக்கம் தள்ளினீங்கன்னா ஒரு லூப் மாதிரி வரும். அதை மேல் நோக்கி எடுத்துக்கங்க. எடுத்துக்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லூப் கிடைக்கும். இந்த லூப்பில் ரன்னிங் ஒயர் அப்படியே மடக்கி பிடிச்சிட்டு வந்த திசையிலேயே மடக்கி பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே இதை விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் எடுத்து விட்டுருக்கோம் பாருங்கள். அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங், அதாவது ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போது மீதமாக இருக்கிற ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு உள்பக்கம் சொருக வேண்டியது தான். இதோட நம்மளுக்கு வந்து இந்த கூடையினுடைய ரன்னிங் ஒயர் முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி ஒயரை நம்ம சொருக போகிறோம். இது வந்து குறுகலான பேஸ்கெட் அப்படிங்கிறனால அப்படியே பின்னாடி திருப்பிக்குங்க. ரொம்ப சுலபமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு எப்பவும் போல் கூடைக்கிட்டு, அதாவது இந்த வெட்டி விட்டுருக்க ஒயர் இருக்கு பாருங்க, இதையும் சொருகிருங்க. அதோட போக்குலேயே 2-3 லைனில் சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டு மேலே இருக்கிற ஒயரையும் நம்ம சொருவி விட போகிறோம். அவ்வளோதான். சொருவிட்டு பிசுரை வெட்டிடுங்க. இப்போ இந்த ஒயரையும் சொருகிருங்க. இப்போது இந்த ஒயர் வந்து ஒரு பட்டன் உள்ளே போகிற மாதிரி, அதாவது ஒரு நாட் உள்ளே மடங்கிற மாதிரி இப்படி வச்சு தான் சொருக போகிறோம். கூடைக்கெல்லாம் சொருகும் பாருங்கள், அந்த மாதிரி. அப்போ தான் வாப்பாடு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி முழுக்க சொருகிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. ஒரு ஒயர் சொருவிட்டு ஒயர் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு சொருகிருங்க. இப்போ நாம் அந்த மீதி ஒயரை உள்பக்கமாக சொருவி விட்டுட்டோம். ஒரு இது மடக்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா கிரிப்பாக இருக்குது. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெத்தலையினுடைய காம்பு பகுதி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 2 அடி நீளத்தில் நான் 2 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பாக்ஸ் நாட் கைப்பிடி தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி காம்பு மாதிரி, அப்போ தான் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த 5 லைன் விட்டுருந்தோம் பாருங்கள். 1 2 3 4 5. இந்த இடத்துல 5 நாட்டில் முடிச்சிருந்தோம். 5 நாட்டில் நேராக சென்டர் நாட்டு எடுத்துக்கங்க. மேலேருந்து 1 2 இந்த இடத்துல விட்டுருங்க. 2 ஒயரையும் ஒரே இதில் விட்டுருங்க. விட்டு அடுத்த நாட்டு ஓட்டையில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்து சமமாக பிடிச்சிக்குங்க. பாக்ஸ் நாட் கைப்பிடி போடுவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் வந்து நம்ம குட்டியாக தான் போட போகிறோம். 2 அடி ஒயர் எடுத்திருக்கோம். இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும். இப்போது இந்த லைன்லேருந்து ஒரு நாட்டை ஒயர் எடுத்துக்குங்க. இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கங்க.
நான் தூரமாக வச்சு போடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமாக வரும். இப்படி வச்சு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இருக்க ஒயரு அதை வந்து இப்படி சுற்றுங்க. சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க, லூஸ் விட்டுறக்கூடாது. லூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பு வந்து கைப்பிடியோடு ஒட்டாமல் ஆடுற மாதிரி தெரியும். நல்லா டைட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு மீதி 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இப்படி திருப்பி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போது நம்ம இந்த 2 ஒயர்லேயும் ஒரு நாட் பண்ணிட்டோம், இந்த 2 ஒயர்லையும் நாட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 கிராஸ் ஆகுது, இந்த பக்கம் 2 கிராஸ் ஆகுது. இதை நம்ம அப்படியே பின்ன வேண்டியதுதான். நம்ம பாக்ஸ் நாட் கைப்பிடி போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயரும் இந்த இதுலேருந்து ஒரு ஒயரும் எடுத்து பின்னுங்க. டைட்டாக பின்னிக்கிங்க. மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் சுற்றி பின்னணும், ஒரே சைடாக பின்னிட்டு போயிடக்கூடாது. இந்த பக்கம் ஒரு நாட் போட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு நாட் போடுங்க. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் 7 லைன் போடுங்க. ஒவ்வொரு ஒயர்லேருந்து 7 நாட் வர மாதிரி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்து இந்த ரெண்டு அப்படியே மாற்றி பின்னிட்டு வாங்க. இப்போது நம்ம வந்து காம்பு பகுதியை, அதாவது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், 1 2 3 4 நாட் வர மாதிரி பின்னியிருக்கோம். பின்னிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பை எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை மடக்கி இந்த நாட்டில் உள்ளே சொருகி விடுங்க. சொருகி விட்டு நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இப்போ இதில் மாட்டிடுச்சு. இப்போ இந்த ஒயரை இந்த ஆப்போசிட்டில் விடுங்க. நம்ம பாக்ஸ் நாட்டு தான் போட்டிருக்கோம், ஆப்போசிட்டில் ஈஸியாக சொருகலாம். சொருகிட்டோம். இப்போ இதுவும் அப்படி தான். இதை எடுத்து இந்த நாட்டினுடைய ஆப்போசிட்டில் சொருகுங்க. நம்மளுக்கு மேல் பக்கம் 2 நாட்டு தான் இருக்கும். 2 நாட்டிலேருந்து 4 ஒயர் வெளியில் வந்திருக்கும். இந்த நாட்டிலேருந்து 2 சொருகுங்க, அந்த நாட்டில் 2 சொருகுங்க. இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த நாட்டில் சொருகுங்க. இப்போ பாருங்கள், மேல் பக்கம் கரெக்டாக காம்பு மாதிரி முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எதுவும் கையில் தூக்கிட்டு போக போகிறதில்ல, சும்மா ஒரு அழகுக்காக தான் வச்சுருக்கோம். அதனால இந்த ஒயரை வந்து கொஞ்சமாக விட்டுட்டு பிசிறு இல்லாமல் வெட்டி விட்டுருங்க. இப்போ காம்பு மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை வடிவில் வெற்றிலை மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த ட்ரேவை நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு, அதாவது புதுமோனி பூ விழா, வளைகாப்பு, அந்த மாதிரி நவராத்திரி விழாக்களுக்கு வந்து போகிறவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் ட்ரேவாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பூ வச்சுக்கலாம், வெற்றிலை பாக்கு, வளையல், குங்குமச்சிமிழ், மஞ்சள், இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சாக்லேட் 2 இந்த மாதிரி நம்ம வச்சு நம்மளுடைய விருப்பம்தான் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரிட்டன் கிஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.